மனநல குறைபாடோடு கூடிய மோசமான வலிப்பு நோயால தவிச்ச சிறுமிக்கு மருத்துவர்கள் புது வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அரிய அறுவை சிகிச்சை மூலமா அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சிறுமி முகத்துல மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தோட முகத்திலயுமே சிரிப்பு கொண்டு வந்திருக்காங்க. எபிலெப்சின்னு சொல்லப்படுற வலிப்பு நோய் இந்தியால 5.59 பேருக்கு இருக்குமா. மனநல குறைபாடோடு கூடிய அப்படி ஒரு நோயால தான் மதுரையை சேர்ந்த 13 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோயால பாதிக்கப்பட்ட சிறுமி சாதாரண வேலைகளை செய்யும் போது கூட, ஓடி ஆடி விளையாடும் போது கூட திடீர்னு கீழே விழுந்து காயங்கள் ஏற்படுமா. வந்து கீழே விழும். நான் நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது பிக்ஸ் வந்துருக்கும். கையை பிடிச்சிட்டே சமையல் பண்ணுவேன். ஆனா அந்த கையை பிடிச்சா நம்மளை பிடிச்சி கடிச்சு வச்சிரும். புள்ள விழுந்துருவே, அடுப்புல வச்சு நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த பிள்ளை கீழே விழுந்துரும். டெய்லி ஒரு நாள் வந்து மண்டை உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபிக்ஸ் வந்தோடனே எங்கே விழுகும், எந்த கார்னரில் மண்டை உடையும்னா ஒரே பக்கமாக மண்டை உடைஞ்சு மண்டை பூராமே தொலைந்தே இருக்கும். பெற்ற மகள் மற்ற குழந்தைகளை மாதிரி இல்லையேங்கிற வருத்தத்துல நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடைச்சிடணுங்கிற ஏக்கத்தோட பெற்ற தாய் பேசும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு மனவேதனை அடைஞ்சிருப்பாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். கட்டி போட்டு சாப்பிட்ற அளவுக்கு கடவுள் என்னை வச்சிருச்சு. ஆனாலும் நம்பிக்கையை தளர விடாம பெற்ற மகளை எப்படியாவது காப்பாத்திரணும், குணப்படுத்திடணும்னு மருத்துவர்களோட உதவியோட மருந்து மாத்திரைகளை நாடி இருக்காங்க. சியாம் சார் எங்களை பார்த்துட்டு எதா இருந்தாலும் நாங்கள் பார்த்துறோம். ஆனாலும் குணமடையாத நோய்க்கு மருத்துவர்கள் பரிந்துரையோட அறுவை சிகிச்சை செய்யவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடியும் இதோடைய நன்மைகள் தீமைகள்னு எல்லாத்தையுமே மருத்துவர்கள் தெளிவா சொல்லியிருந்திருக்காங்க. அறுவை சிகிச்சை முடியுது, மகள் மீண்டு வந்துருவாங்கன்னு பெற்ற தாய் வச்ச நம்பிக்கை வீண் போகல. சிறுமியோட உடல் நலத்துல முன்னேற்றமும் தெரிஞ்சிருந்திருக்கு. வலிப்பு நோயால தவிச்ச குழந்தையோட முகத்துல மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தோட முகத்திலையும் சிரிப்பை இப்போ பாக்குறதுக்கு மனசு அவ்வளவு நிறைவா இருக்கு. நான் டாக்டர் ஷியாம், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கேன். ஷி வாஸ் அ சைல்டு வித் அன்கண்ட்ரோல்டு எபிலெப்சி. அன்கண்ட்ரோல்டு எபிலெப்சி அப்படின்னா நம்ம எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் அந்த சீஷர்ஸ் அப்படின்றது, அதாவது ஃபிட்ஸ் வந்து நிற்காம அந்த சைல்டு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைல்டுக்கு இந்த கண்டிஷன் பேர் வந்து லெனோக்ஸ் கெஸ்டார்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். லெனோக்ஸ் கெஸ்டார்ட் சிண்ட்ரோம் அப்படின்றது ஒரு ரொம்ப ரேர் கண்டிஷன். இந்த ரேர் கண்டிஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, சைல்டு வந்து நார்மலாக அவங்க ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சடனாக கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்து அடிபடுறது வந்து ரொம்ப சிவியராக இருந்து பல்லு உடையிறது, அது இல்லாமல் வந்து மூஞ்சியில் நிறைய வெட்டுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10 to 15 முறை வந்து இந்த மாதிரி கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த அடிபடுறது வந்து எவ்வளோ மருந்துகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்ம வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. மூளை வந்து 2 மூளைகள் இருக்கும், அதாவது ரைட் சைட் பிரெயின், லெஃப்ட் சைட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 பிரெயினையுமே கனெக்ட் பண்ணுறது நடுவில் ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் தான் கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பஸ் கலோசம் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ், ஒரு சைட் ஆஃப் த பிரெயினில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இன்னொரு சைட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கறது. இந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம்பிள், இந்த லெனோக்ஸ் கெஸ்டார்ட் சிண்ட்ரோமில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒரு சைடில் இருக்கிற சீஷர் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு சைட் ஆஃப் த பிரெயினுக்கு வந்து போய் சேர்ந்த உடனே என்ன ஆகும்னா, சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு ஜர்க்கி மூமெண்ட்ஸ் வந்து சடனாக கீழே விழுந்துருவாங்க. இது பேர் ஏட்டோனிக் சீஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து டானிக் குளானிக் சீஷர்ஸும் வரும். ஸோ இவங்களுக்கு என்ன மருந்துகள் கொடுத்தாலும், கிட்டத்தட்ட 5-6 மருந்துகள் சாப்பிட்டாங்க, அது போக வந்து டயட் மாடிஃபிகேஷன்ஸு, மற்ற மெடிக்கேஷன்ஸ் என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ரிலீஃபும் இல்லை. ஸோ அப்போ எங்கள் நியூராலஜிஸ்ட் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, வில் கோ ஃபார் கார்பஸ் கலோசாட்டமி அப்படின்ற ஒரு ப்ரொசீஜருக்காக எங்கள்கிட்ட ரெஃபர் பண்ணாங்க. கார்பஸ் கலோசாட்டமின்றது என்னென்னா, நம்ம மூளையை 2 துண்டாக வந்து நம்ம பிரிச்சிடுறோம். இயற்கையாக வந்து மூளை வந்து 2 சைடு ஆஃப் த பிரெயினுமே வந்து ஒன்றா சேர்ந்துருக்கும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் சர்ஜரியில் வந்து நம்ம வந்து அந்த இயற்கையை எதிர்த்து நம்ம வந்து 2 துண்டாக நம்ம பிரிக்கிறோம். இதில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா நடந்துட்டு இருக்கிற குழந்தை வந்து ப்ராபப்ளி வந்து நம்ம இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணும்போது அவங்களுக்கு கை கால் செயல் எழுந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். பட் அவங்க கிட்ட நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் சுத்தமாக நின்று போயிடும் அப்படின்றது ஒரு பெரிய நன்மை. ஆனால் இந்த குழந்தைங்களை எப்படி நம்ம வந்து அந்த கைகால் செயல் இழக்காமல் நம்ம கொண்டு வரோம் அப்படின்றது தான் நம்மளுடைய டிஃபிகல்ட்டான டெசிஷனாக இருந்தது. ஸோ வி பிளான்ட் எவ்ரிதிங். அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுமோ எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு வி வென்ட் ஃபார் எ சிங்கிள் ஸ்டேஜ் டோட்டல் கார்பஸ் கலோசாட்டமி. இதில் வந்து மூளையை வந்து நம்ம டோட்டலாக 2 துண்டாக நம்ம பிரிச்சிட்டோம். பிரித்து அடுத்த நாள்லேருந்து இந்த ஸ்பெசிஃபிக் குழந்தைக்கு ஃபிட்ஸ்ன்றது சுத்தமாக கிடையாது. இப்போ மோர் தேன் 3 months ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தை வந்து ஹேஸ் நோ சீஷர்ஸ் அட் ஆல். அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டி என்ன செய்யணுமோ அது யூஸ்வலாக மூளை குன்றி இருக்கிற அந்த குழந்தை வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதோடைய வேலைகள் அதை செஞ்சுக்கிட்டு அமைதியாக இந்த குழந்தை வந்து லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்கு. இது மூலமா வலிப்பு நோய் அப்படின்றது குணப்படுத்தக்கூடியதுதான். மருந்து மாத்திரைகள்னால முடியலனா கூட அறுவை சிகிச்சை இருக்கு அப்படின்றத நிரூபிச்சு மருத்துவர்கள் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க. நமஸ்தே.
குழந்தை அஜிதா வித்தியாசமான ஒரு பேஷண்ட் எங்களுக்கு. இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான சர்ஜரி நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி ஒரு முன்னணி நிறுவனங்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி இது. இந்த மாதிரி சர்ஜரி வந்து உலகத்திலேயே ஒரு சில சென்டர்ஸ் தான் செய்ய முடியும். கைதேர்ந்த மருத்துவர்கள் மட்டுமல்ல, இதற்கு தேவையான உபகரணங்கள், ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஓடி, நியூரோ நேவிகேஷன் சிஸ்டம், நியூரோ மானிட்டரிங் சிஸ்டம், இந்த மாதிரியான பல உபகரணங்களுடைய உதவியோடு தான் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் கிளினிக்கல் அவுட்கம் எங்களால் கொடுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை நார்மலா வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு வழி செய்து கொடுத்த எங்களுடைய நரம்பியல் துறை மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எல்லாரும் தெரிந்தது போல அப்போலோ நிறுவனம் என்றைக்குமே ஒரு நியூ டெக்னாலஜியை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் முதல் இடத்தில் நிற்கிறது. அந்த வகையில் அந்த டெக்னாலஜி மூலமாக இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு சிறந்த மருத்துவம் கொடுக்க முடிந்தது என்பதில் உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம். நன்றி.